எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சில முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, வர்ற ஏப்ரல்லேருந்து நம்ம பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்ட டைரக்ட்டா யுபிஐ மூலமாவே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிஎஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தான் நெனைக்கிறேன். அ இதுக்கப்புறம் வந்து 2 மாசம் 3 அப்ளை பண்ணிட்டு 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணாம, டைரக்ட்டா யுபிஐ மூலமா ரெக்வெஸ்ட் குடுத்தோமா, வித்ட்ரா பண்ணோமான்னு இருக்க போதுன்னு ஃபீல் பண்றேன். ஸோ யாரெல்லாம் பிஎஃப் மெம்பரா இருக்கீங்க, பிரை பிரைவேட்ல யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்க, அவங்களாம் பிஎஃப் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட நியூஸு? ஸோ யுபிஐயில் வித்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்க போகுது, இல்லை உங்களுக்கு இந்த ரூல் பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அப்டேட் என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து டைம்ஸ் நவுல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும் இபிஎஃப்ஓ வெப்சைட்டில். அந்த ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அது அப்ரூவல் ஆக ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்டேயே ஆயிடுது. அந்த அமௌண்ட் வந்து அந்த பிஎஃப் அமௌண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. ஸோ இது வந்து கொரோனா டைமில் மாறி இருந்தது. கொஞ்சம் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணி வித்ட்ராவல் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வர்ற ஏப்ரல்லேருந்து நம்ம யுபிஐ மூலமாகவே பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் வந்திருக்கு. ஸோ இந்த ரூல் எப்படி உங்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுது, இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரூலா, இல்லை இது வந்து பேடாக அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பதிவிட்டுருங்க. முன்னாடிலாம் 1 லேக் வரைக்கும் வந்து லிமிட் வச்சுருந்தாங்க. 1 லேக் லிமிட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி அந்த 1 லேக் வித்ட்ரா ஆகி வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் எடுக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அதை வந்து 5 லேக் அந்த லிமிட்டை வந்து 5 லேக்காக மாற்றினாங்க. ஸோ அது வந்து இப்போ இந்த கோவிட் டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சில பேருக்குலாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க, சில பேருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரியான ரீசன்ஸுக்கெலாம் வித்ட்ராவல் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக 5 லேக் வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து வெப்சைட் மூலிமா போய் அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். இது வந்து டிஜிட்டலாக இன்னும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யுபிஐ மூலிமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேசிக் நீட்ஸ் இருக்கும்ல, அதாவது இல்னஸ்க்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு தேவைப்படுறது, எஜுகேஷனுக்கு தேவைப்படுறது, இல்லை மேரேஜுக்கு, இல்லை வீடு கட்டுறதுக்கு தேவையான செலவுகள், இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கெல்லாம் வந்து வித்ட்ராவல் ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டலைஸ்டு ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. வர்ற ஏப்ரல்லேருந்து நமக்கு தெரியும். இந்த ப்ராசஸ் எப்படி எல்லாம் இருக்க போகுது, ரொம்ப ஈஸியாக இருக்கா, இல்லை அதுலேயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஏப்ரலுக்கு அப்புறமா ஒரு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம பேச முடியும். அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம பேசுகிறதுல ஒரு யூஸும் இருக்காது. பார்ப்போம். ஏப்ரலுக்கு அப்புறம் நானும் ஒரு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், இல்லை உண்மையாகவே ஸ்பீடப் ஆகியிருக்கா, இல்லை ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறமா. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் Q3 அதோட ரிசல்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தான் பார்க்கலாம். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் நமக்கு வந்திருந்தது. அதோட ரிசல்ட் எடுத்து பார்த்தோன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ரெவன்யூ இன்க்ரீஸ் இருந்திருக்கு. அண்டு ப்ராஃபிட் வைஸ் பார்க்குறோம். ஒரு மந்தமான ஒரு ப்ராஃபிட் தான், இன்க்ரீஸ் ஆகலை, ஸ்லைட் டிக்ரீஸ் இருக்குது ப்ராஃபிட்டில். இதெல்லாம் எதனால் அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ அதர் இன்கமில் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா? எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் 1289 க்ரோஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அதர் இன்கம்ஸில் கூட ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த லே ஆஃப் நடக்கிறப்போ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம இப்போ கொடுக்க வேண்டிய பணம், அவங்க வந்து 3 மந்த் அமௌண்ட்டை வந்து அப்ஃப்ரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில அதர் பெனிஃபிஷியரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன் டைமாக பே பண்ணுறதான செலவு தான் இந்த அதர் எக்ஸ்பென்ஸும் இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் வர்ற செலவுகளும். ஸோ இது தான் இந்த ஐடி கம்பெனிஸில் இப்போ ஒன் டைம் எக்ஸ்பென்சஸாக இப்போ காமிச்சிட்டு வர்றாங்க இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே. டிசிஎஸில் இருந்தாலும் சரி, இல்லை இன்ஃபோசிஸாக இருந்தாலும் சரி, ஹெச்சிஎல்லாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐடி கம்பெனிஸ்லையுமே இதுதான் இப்போது ஒரு இந்த குவார்ட்டரில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட்டில் இந்த ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்னால் நல்ல ஒரு அடி வாங்கியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இருந்தாலுமே இவங்களோட ப்ராஃபிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவை ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக அபோவில் கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட் ப்ராஃபிட்டில். ஸோ அதை வச்சு இந்த இன்ஃபோசிஸ் ஷேரை லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் 5.5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு காமிச்சிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஒரு 5.5%. மற்ற கம்பெனி ரிசல்ட்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்தோடனே 1% 2% வரைக்கும் கம்மியாக ஆகியிருந்தது ட்ரேடிங் செஷனில், கடைசி ட்ரேடிங் செஷனில். பட் இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து நிஃப்டி ஐடியில் ஒரு பெரிய இடத்தையே வச்சுருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் ஏறுனா நிஃப்டி ஐடியை ஒத்தாளாக தூக்கிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஷேர் ஹோல்டிங்கை வந்து நிஃப்டி ஐடியில் இன்ஃபோசிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸை தூக்குன மூலிமா நிஃப்டி ஐடியும் சேர்த்து தூக்கி நிஃப்டியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக ட்ரேட் ஆகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ நிஃப்டி ஐடி நல்ல இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆனால் நிஃப்டி பார்த்துருந்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் கீழே பிலோ த ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓவரால் மார்க்கெட்டு ரொம்ப பேடாக தான் இருக்குது. பட் நிஃப்டி ஐடி இன்ஃபோசிஸை வச்சு தூக்குனதுனால ஓகே. பட் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இன்ஃபோசிஸ் உட்பட இது எல்லா ஐடி கம்பெனிஸ்லையுமே இன்னும் ஒரு ரவுண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் ஏறினது இல்லாமல் இன்னொரு செக்டார் நீங்கள் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னொரு செக்டார் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது. அது என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஏஎம்சி செக்டார். ஏஎம்சி செக்டார் இந்த ஏஎம்சி செக்டார் வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ப்ரோக்கரேஜு, இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால அந்த செக்டாரில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இவங்களோட ரிசல்ட்டை பாருங்கள். இங்கே சேல்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிட்டா மார்ஜின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் நெட் ப்ராஃபிட்லாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த இபிஎஸ் டிக்ரீஸ் காட்டியிருக்கிறது வந்து லாஸ்ட் இயர் இவங்க நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தே ஒரு 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் தான் இருக்குது. அதனால் இயர் ஆன் இயர் வந்து டிக்ரீஸ் காமிச்சிருக்குது. அவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதாவது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கும், லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஈக்விட்டி கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் 95% டிக்ரீஸ்ன்றதை காட்டியிருக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நோ இஷ்யூ, நம்ம கவலைப்படுற அளவுக்கான இஷ்யூ கிடையாது. இது ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் ஏஎம்சியில். அண்ட் இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸு, இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் இங்கே பார்த்துருப்பீங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ், ஏஎம்சி, என்பிஎஃப்சி இவங்களாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த செக்டரில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும், ஃப்யூச்சரில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் நம்மளோட வியூவும். ஸோ வேரி ரினியூவல்ஸ்
இவங்களோட ரிசல்ட்டு கூட ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாமே 100% மேலே வச்சுருக்காங்க. ஸோ சேல்ஸாக இருந்தாலும் சரி, டாப் லைன் அண்ட் பாட்டம் லைனை பாருங்கள். ப்ராஃபிட்டில் 125% இன்க்ரீஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வேரியை பொறுத்த வரைக்கும் வேரி எனர்ஜிஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இந்தியன் பேங்க்கு இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக மார்க்கெட் கன்சிடர் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் நான் நினைக்கிறேன் இப்போ 44 இதோட ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து 44 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக 27 கிட்ட 25 கிட்ட தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் 25 27 கிட்ட. இது ஒரு நல்ல இப்போ ஒரு அதோட ப்ரைஸில் ஒரு இன்க்ரீஸ், நல்ல ஒரு இன்க்ரீஸ் தெரிஞ்சிருக்கு. அண்டு இப்போ ஒரு இயர் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது இயர் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்டு ரிசல்ட்டும் ஓகே, நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். இதுக்கப்புறம் இன்னும் மேலே போகணுன்னா மேபி இப்போது என்ட்ரி கொடுக்கறது சரி இருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் ஒரு டிப்பு கிடைச்சா வேணால் என்ட்ரி கொடுக்கலாம். இதில் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், சவுத் இந்தியன் பேங்க்கில் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு வராங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வைஸ். ஸோ அதை வச்சு நம்ம மேனேஜ்மெண்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களோட கோல்டு கோல்டை வச்சு கடன் கொடுக்குற அந்த பிஸ்னஸ் கூட இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃப்யூச்சரில் சவுத் இந்தியன் பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இன்னொரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு நினச்சிட்டு ஜிண்டால்ஸா ட்ராக் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேர். ஸோ ஜிண்டால்ஸாலாம் நான் இப்போ யூடியூப் திறந்தா ஜிண்டால்ஸா பற்றி பேசாத ஆளே இருந்திருக்க முடியாது. ஜிண்டால்ஸாவில் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது இந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை டெக்னிக்கல் பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இதை கன்சிடர் பண்ணியிருந்தா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியை பற்றின உங்களோட வியூ இப்போ என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்து 180 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், இல்லை 170ல் பண்ணியிருக்கலாம். அப்போவே வந்து 1 இயர் லோ இல்லை 3 இயர் லோ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. இது இன்னுமே கம்மியாயிட்டு வந்திருக்கு. ஸோ கம்மியாயிட்டு வந்துமே இதோட ரிசல்ட்டை பாருங்கள், 40% 50% அடி வாங்கியிருக்கு, கீழே போயிருக்கு. அப்படிங்கும்போது இதோட பிஇ ஆக்சுவலாக ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த டயத்தில் நீங்கள் என்ட்ரி கொடுப்பீங்களா, இல்லை ஏற்கனவே ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னியும் ஹோல்டு பண்ணுவீங்களா? அப்போ உங்கள் டெசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அப்போ அந்த புது டிசிஷன் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். விப்ரோ விப்ரோ ஒரு அவங்களோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எபிட்டா அண்ட் நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது, சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் கொஞ்சம் ஆவரேஜாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. இருந்தாலுமே இவங்க டிவிடெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்லாம் நம்ம ரீசெண்டாக பொசிஷன் எடுத்திருந்தோம். டிசிஎஸ்ல அவங்களும் கூட ஒரு 57 ருப்பீஸ்க்கான டிவிடெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். 57 ருப்பீஸ்னால் இப்போ எப்படியும் 5000 6000 கிட்ட ஒரு டிவிடெண்ட் மட்டுமே டிசிஎஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இயர் டிசிஎஸ்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிராப் பண்ணிக்கிட்டனால ஒரு டிவிடெண்ட் வாய்ப்பும் நமக்கு இருக்குது. ஸோ விப்ரோ அந்த அளவுக்கான டிப்பு இப்போ கிடைக்கல, ரீசெண்டாக கிடைக்கல, முன்னாடி கிடச்சிது. ஸோ இவங்க கூட ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடலாம். பாலிகேபோட ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், அபோவ் 35% மேலே ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேல்ஸ் 46% அண்ட் நெட் ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் 36%. கண்டினியூஸாக குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர், இயர் அண்ட் இயர் வந்து எல்லா ரிசல்ட்ஸ்லேயுமே பாலிகேப் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அந்த செக்டரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பாலிகேபுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இது ரீசெண்டாக ஒரு டிப்பில் கன்சிடர் பண்ணோம்.
ஆனால் ஒரு 6000 ரேஞ்சுக்கிட்ட வரும்போது எக்ஸிட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இந்த டிப்லனா இங்கே இந்த டிப்பு கிடச்சிது. ஸோ எது வரைக்கும் போச்சுன்னா 4700. நம்ம ஆனால் ஆக்சுவலாக அங்கே எடுக்கலை, 5500 கிட்டேயே நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனால் இது போனது வந்து 8000, நியர்லி 7800 கிட்ட வரைக்கும் போச்சு. போனதுக்கப்புறம் இந்த இடத்துல டிப் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹையில் கொடுக்காம 7300 கிட்ட கொடுத்தோம். திரும்பவுமே இங்கே கொடுத்ததுக்கப்புறம் ஏறிச்சு, 7800 கிட்ட ஏறிச்சு, திரும்ப கீழே இறங்கியிருக்கு. ஆனால் இதில் ஒரு நல்ல டிப்பு கிடச்சா, திரும்பவும் டிப் கிடச்சா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஆனால் இதுலேருந்து எடுத்த ப்ராஃபிட்டை வச்சு ஃபினோலெக்ஸில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதில் பொசிஷன் எடுத்து உட்காந்துருக்கோம். பார்ப்போம், இது நம்பர் 1 கேபிள் கம்பெனியில் நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா திரும்ப என்ட்ரி கொடுக்கறதுக்கான பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் 2 பேருமே ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எபிட்டா பாருங்கள், 25% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் அந்த ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மெர்ஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ரிசல்ட்டில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க மேனேஜ் பண்ணிட்டு தான் வராங்க நல்லா. இப்போ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பாருங்கள், 25% எபிட்டாவில் ஃபால் இருக்குது. ஸோ இதை வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண போகுது, நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுதா இல்லை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுதாங்கிறத நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் தெரிஞ்சுக்கலாம். அண்டு இது ரீசெண்டாக டிக்ரீஸ் அதோட ஷேர் ப்ரைஸில் டிக்ரீஸ் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அது ஒரு டிப்பு கிடச்சிருக்கும் உங்களுக்கு, நியர்லி 7 to 8%க்கான டிப்பு இது. ஸோ இருந்துமே இது வந்து சில பேரை வந்து அண்டர் வேல்யூடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டிப்பு மாதிரி எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் இந்த டிப்பில். ஏன்னா 7 to 8%ங்கிறது ஆக்சுவலி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்கிறது தான் என்னோடய வியூ. ஏன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி 20%, 25% ஃபால்லாம் கூட இந்த ஹெச்டிஎஃப்சியில் நமக்கு கிடைச்சிருது. இது எவ்வளோ பெரிய பேங்க், இது நிஃப்டி 50ல் எவ்வளோ எந்த அளவுக்கான ஹோல்டிங்கை வச்சுருக்கு நிஃப்டி 50ல் அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் டிப்புங்கிறது 8%ஆக கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு 15 to 20% கிட்ட வந்தால் கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோடய ஐடியா. அண்ட் ஐசிஐசிஐயில் இது ஐசிஐசிஐ நீங்கள் டெக்னிக்கல் சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஐசிஐசி பேங்க் எப்போவுமே ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு டிஃபென்சிவ் பேங்க்குன்னு சொல்லலாம். இதோட ரிசல்ட்டை பாருங்கள், நெகட்டிவாக இருக்குது. அண்டு இப்போ ரீசெண்டாக இந்த சேனலோட சப்போர்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தது. ஸோ நான் அதில் ஒரு லாங் டேர்முக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னோடய கேபிட்டலில் ஒரு ஐசிஐசிஐயில் எந்த அளவுக்கு அலோகேஷன் பண்ணணுமோ அதில் வந்து 30%க்கான அலோகேட் ஆல்ரெடி கிராப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மண்டே மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். இதோட ரிசல்ட் எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது இல்லை பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மண்டே. ரிலையன்ஸோட ரிசல்ட்டு கூட ஷேர் ஆயிருந்தது. அண்ட் நெட் ப்ராஃபிட் 1% to 2% தான் நெட் ப்ராஃபிட் இருக்குது, ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்டு இது ஒன்றும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டு ரைஸ் தான், க்ரோத்தே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரிலையன்ஸ் எந்த அளவுக்கு அடி வாங்க போகுது, இல்லை ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இவங்களோட ரிசல்ட்டு எந்த அளவுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத மண்டே மார்க்கெட்டில் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான் அப்டேட்ஸ். அண்டு ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.